அன்பு குழந்தைகளே வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? நேற்றைய வகுப்புல கொடுத்த எழுத்து செயல்பாடுகளை எல்லாம் செய்தீங்களா? செய்தீங்க. காய்கறி பூனைக்கு நிறம் கொடுத்தீங்களா? அதுவும் கொடுத்தீங்க. அப்புறம் பாடல்களை எல்லாம் பாடி மகிழ்ந்தீங்களா? ஓ சரி குழந்தைகளே, அன்றைக்கு செய்யக்கூடிய வேலைகளை அப்பப்ப செய்து முடிச்சிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம கணித பாடம் பார்க்க போறோம். சரியா? அலகு எண் 5 எண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற பாடம் பார்க்கலாமா? உங்களுக்கு முகிலனை ஞாபகம் இருக்கே? முகிலனுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. முகிலன் தன்னுடைய நண்பர்கள் கூட மைதானத்தில் விளையாண்டுகிட்டு இருந்தான். அந்த சமயத்துல முகிலன் தங்கள் வீட்டில் வளர்ற பட்டுக்கோழி முட்டையிட்ட விஷயத்தை நண்பர்களுக்கு ஒரு பாடலா பாடி காண்பிச்சான். அந்த பாடலை நீங்களும் கேட்கணுமா? டீச்சர் 2 வரிகளா பாடித்தரேன், நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. ஆனா எண்ணிக்கையை குறிப்பிடும் சொற்கள் வரும்போது, அதாவது 1, 2, 3, 4 இப்படி வரும்போது அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த விரல்களை நீங்க விடணும். சரியா? தயாரா? சரி, பாடலாமா? கோழி ஒன்று வாங்கினேன், கூட்டில் அதை அடைத்தேன். பாடுங்க. கோழி ஒன்று வாங்கினேன், கூட்டில் அதை அடைத்தேன். நெல்லும் சோறும் கொடுத்தேன், முட்டையொன்று இட்டது. நெல்லும் சோறும் கொடுத்தேன், முட்டையொன்று இட்டது. கொக் 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 கொக். மேலும் சோறு கொடுத்தேன், 2, 3, 4. மேலும் சோறு கொடுத்தேன், 2, 3, 4. 5, 6, 7, 8, 9, 10. 5, 6, 7, 8, 9, 10. 10 முட்டை இட்டது. கொக் 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 கொக். 10 முட்டை இட்டது. கொக் 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 கொக். பாடலை பாடி முடிச்ச உடனே முகிலன் தன்னுடைய நண்பர்களை அந்த முட்டையெல்லாம் காட்டுறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். பாருங்க, வெள்ளை நிற முட்டைகள். முகிலன் எண்ணி காட்டினான். முகிலனோட சேர்ந்து நாமும் எண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 முட்டைகள். பட்டுக்கோழி எத்தனை முட்டையிட்டது? 10 முட்டைகள். முட்டைகளை அம்மா அடை காக்க வச்சாங்க. நாட்கள் நகர்ந்தன. 3 வாரம் முடிஞ்சது. கியாம் கியாம் கியாம். கோழி குஞ்சுகளின் சத்தம் கூட்டிலிருந்து வந்தது. ஆஹா, 10 முட்டைகளும் விரிஞ்சாச்சு. கோழி குஞ்சுகள் வெளியே வந்தது. ஆஹா, மஞ்சள் நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் ஆரஞ்சு நிறத்திலையும் அழகழகான கோழி குஞ்சுகள். முகிலனுக்கும் மாலாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அந்த கோழி குஞ்சுகளை கொஞ்சறதுக்கு தயாரானாங்க. இந்த கோழி குஞ்சுகளை பார்க்கறதுக்காக முகிலன் தன்னுடைய நண்பர்களை வர சொன்னான். அவங்களும் வந்தாங்க. அவங்களுக்கு முகிலன் கோழி குஞ்சுகளை எல்லாம் காண்பிச்சு கொடுத்தான். முகிலன் தன்னுடைய நண்பர்களுக்கு கோழி குஞ்சுகளை காண்பிச்சு கொடுக்கும் போது ஒரு பாடல் பாடினான். எங்கள் வீட்டு பட்டுக்கோழி 10 முட்டை இட்டது. கொக் கொக் கொக். முட்டை 10 விரிந்து குஞ்சுகள் வெளியில் வந்தன. கியாங் கியாங் கியாங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஐயோ, 10 முட்டைகள் அடை வச்சிருந்தோமே, 9 குஞ்சுகள் தான் இருக்கு. முகிலனுக்கு ஒரே வருத்தமா போச்சு. உடனே முகிலனுடைய நண்பன் பாலு
முகிலா, நீ இப்படி கூட்டத்துல எண்ணினதுனால உனக்கு தவறா எண்ணி இருக்கலாம், பாரு வரிசையா வச்சு எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ண தொடங்கினான். பாரு, 1 1 கூட இனி 1 கூட சேரும்போது 2 2 கூட 1 சேர்ந்தால் 3 3 கூட 1 சேரும்போது 4 4 கூட 1 சேர்ந்தால் 5 5 கூட 1 சேரும்போது 6 6 கூட 1 சேர்ந்தால் 7 7 கூட 1 சேரும்போது 8 8 கூட 1 சேர்ந்தால் 9. ஆமா முகிலா, 9 குஞ்சுகள் தான் இருக்கு. ஐயோ, 10 முட்டைகள் வச்சோமே, 10 குஞ்சுகள் இருந்ததே, அப்ப எத்தனை குஞ்சு காணாம போயிருக்கு தெரியலையே. 9க்கு அடுத்த எண் தானே 10. அப்போ 9 கூட 1 சேர்த்தால் தான் 10. அப்போ ஒரு குஞ்சு தான் காணாம போயிருக்கும் முகிலா அப்படின்னு சொன்னா பாலு. ஐயோ, எங்க போச்சோ தெரியலையே அப்படின்னு முகிலன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த போது ஒரு சத்தம். உடனே நண்பர்கள் எல்லாம் ஐயோ எங்கிருந்து வருது அப்படின்னு தேடி பார்த்தாங்க. பாவம் கோழி குஞ்சு பயந்து போய் பாருங்களேன் ஒரு மூலையில இருந்தது. ஓ, இதோ செல்ல குட்டி, என்னோட செல்ல குட்டி வந்துருச்சு, 10வது கோழி குஞ்சு. 9 கூட 1 சேர்ந்த போது 10. முகிலன் சந்தோஷமா அந்த பாட்டை மீண்டும் பாடினான். எங்கள் வீட்டு பட்டுக்கோழி 10 முட்டை இட்டது, கொக் கொக் கொக். முட்டை 10 விரிந்து குஞ்சுகள் வெளியில் வந்தன, கியாங் கியாங் கியாங். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 குஞ்சுகள் இருந்தது. குழந்தைகளே, ஒரு எண்ணுடன் 1 சேரும் போது அதற்கு அடுத்த எண் கிடைக்கும். புரிஞ்சுதா? பாருங்க, 1 1 2 சொல்லுங்க. 1 1 2 2 1 3 3 1 4 4 1 5 5 1 6 6 1 7 7 1 8 8 1 9 9 1 10. முகிலன் தனக்கு 10 கோழி குஞ்சுகளும் கிடைச்சதை நினைச்சு சந்தோஷமா நண்பர்களோட விளையாடுறதுக்கு மைதானத்துக்கு போனான். என்ன ஆச்சரியம், 10 கோழியும் தன் குஞ்சுகளையும் கூட்டிட்டு முகிலன் பின்னாலேயே போயிடுச்சு. ஆஹா, அங்க எவ்வளவு அழகான காட்சிகள். கோழி குஞ்சுகளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. குதியாட்டம் போட்டுக்கிட்டு அம்மா பின்னால ஓடவும் அம்மா மேல ஏறி உட்காரவும் செய்தது. குழந்தைகளே, அங்க என்னென்ன காட்சிகளை பார்த்தாங்கன்னு நாமும் பார்க்கலாமா? எங்கே உங்களுடைய கணித புத்தகத்தை எடுங்க, அலகு எண் 5 எண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற பக்கத்தை எடுங்க. பாருங்க, இந்த பக்கத்தை எடுக்கணும் நீங்க, சரியா? பாருங்க, முகிலனும் நண்பர்களும் விளையாட்டிக்கிட்டு இருக்கிற காட்சி, பட்டுக்கோழியும் குஞ்சுகளும் வந்து இந்த அழகான காட்சிகளை எல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த என்னென்ன காட்சிகள் பார்த்தாங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க, திரையில தெரியுது இல்லையா? பாருங்க, என்னென்ன காட்சிகள் பார்க்குறீங்க? குளம், மரம் இருக்கு, அப்புறம் வீடுகள் இருக்கு, அப்புறம் வானத்துல பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு, மரத்திலையும் 2 குருவிகள் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, கோழியும் குஞ்சுகளும் இருக்காங்க, அப்புறம் குளத்துல மீன்கள் இருக்கு.
இருக்கு, ஆமா மீன்கள் இருக்கு. பிறகு இப்படி நிறைய காட்சிகள் அங்க இருந்தது இல்லையா? சரி, இதெல்லாம் எத்தனை எத்தனை எண்ணிக்கையில இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் இல்லையா? சொல்லுவீங்க இல்லையா? எண்ணி சொல்லும். ஒவ்வொரு பொருளும் எத்தனை எத்தனை இருக்குன்னு நீங்க எண்ணி பார்த்து சொல்லணும். சரியா? எண்ணி பாருங்க. ஒவ்வொரு பொருளும் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரம் இல்லையா? மரம். முதல்ல என்ன எழுதலாம்? மரம். அது என்ன மரம்ப்பா? என்ன மரம்னா பாருங்க. மாமரம் இல்லையா? அதுல மாம்பழங்கள் இருக்கு. மாமரம். மரம் எத்தனை இருக்கு? எத்தனை மரம் இருக்காங்க? ஒன்றுதான். ஒரு மரம் தான் இருக்கு. அப்புறம் குளம் இருக்கு. எத்தனை குளம் இருக்கு? ஒன்றுதான் இருக்கு இல்லையா? அப்புறம் கோழி இருக்கு. கோழியும் ஒன்றுதான் இல்லையா? சரி, அப்புறம் என்ன இருக்கு? மீன்கள் இருக்கு இல்லையா? மீன்கள் எழுதலாமா? மீன்கள். எத்தனை மீன்கள் இருக்குன்னு எண்ணுங்க. தொட்டு தொட்டு எண்ணுங்க. எத்தனை இருக்கு? 6 மீன்கள் இருக்கா? சரி, எல்லாருக்கும் அதானே வந்திருக்கு. 6 மீன்கள் இருக்கு. குழந்தைகள் விளையாடுறாங்க இல்லையா? குழந்தைகள் பாருங்க. குழந்தைகள். எத்தனை குழந்தைகள் அங்க விளையாடுறாங்க? 5 குழந்தைகள். எண்ணுவீங்களா? தொட்டு தொட்டு எண்ணுவீங்களா? 5 குழந்தைகள். சரி, அப்புறம் என்ன இருக்கு? வீடுகள் இருக்கா? வீடுகள் இருக்கு. வீடுகள். வீடுகள் எத்தனை இருக்கு? 7 வீடுகள் இருக்கா? ஆமா, இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு, 2 பக்கமும் இருக்கு. 7 வீடுகள் இருக்கு. குருவிகள். அப்புறம் குருவிகள் பாருங்க. குருவிகள். குருவிகள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. பறந்துகிட்டும் இருக்கு, மரத்திலையும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. வானில் பறந்துகிட்டு இருக்கிற குருவிகள் எத்தனை? 7. வானில் பறந்துகிட்டு இருக்கிற குருவிகள் 7 இருக்கு. அப்புறம் மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற குருவிகள் எத்தனை? 2 இல்லையா? 2 குருவிகள் மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. 7 குருவிகள் பறந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப மொத்த குருவிகள் எத்தனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மொத்த குருவிகள் எத்தனைன்னு தெரியணும்னா என்ன செய்யணும்? 2ஐயும் கூட்டணும் இல்லையா? 7ஐயும் 2ஐயும் கூட்டணும். கூட்டுறதுக்கெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களே. 7ம் 2ம் எவ்வளவு? 7 கூட 2 கூட்டினா எவ்வளவு? 8, 9 இல்லையா? 7ம் 2ம் எவ்வளவு? 9. அப்போ குருவிகள் மொத்தம் எத்தனை? 9. சரி, அப்புறம் என்ன இருக்கு? அதுல வீடுகள் எழுதியாச்சு, மீன்கள் எழுதியாச்சு, குழந்தைகள், மரங்கள். கோழி குஞ்சுகள். கோழி குஞ்சுகள் எத்தனை எழுதணும் இல்லையா? எண்ணி பாருங்க எத்தனை கோழி குஞ்சுகள் இருக்குன்னு. கோழி குஞ்சுகள் எத்தனை இருக்கு? 10 இருக்கு இல்லையா? கோழி குஞ்சுகள் எத்தனை? 10 இருக்கு இல்லையா? சரி, இதுல இப்போ கூடுதல் எண்ணிக்கை உள்ளது எது? அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறது எது? கோழி குஞ்சுகள் இல்லையா? கோழி குஞ்சுகள் தான் அதிகமான எண்ணிக்கையில இருக்கு. எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அப்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது தான் பெரிய எண். அந்த எண் தான் இந்த குழுவில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது கோழி குஞ்சுகள். எத்தனை இருக்கு? 10. அப்ப இந்த குழுவில் பெரிய எண் எது? 10. 10 தான் இதுல பெரிய எண். சரி, சிறிய அதாவது குறைவான எண்ணிக்கை உள்ளது எது? மரம் இல்லையா? மரம் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்புறம் குளம், அதுவும் 1 தான் இருக்கு. அப்புறம் கோழியும் 1 தான் இருக்கு இல்லையா? இதெல்லாமே 1 தான் இருக்கு. அப்ப குறைவான எண்ணிக்கை உள்ளது மரம், கோழி,
இல்லையா? இது சிறிய எண் 1. பெரிய எண் 10 இந்த குழுவில். சரிதானா? 10 பெரிய எண், சிறிய எண் 1. சரி, மீன்களின் எண்ணிக்கையை விட வீடுகளின் எண்ணிக்கை கூடுதலா குறைவா? மீன்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 6. மீன்களின் எண்ணிக்கை 6, வீடுகளின் எண்ணிக்கை 7 இல்லையா? அப்போ மீன்களின் எண்ணிக்கையை விட வீடுகளின் எண்ணிக்கை கூடுதலா குறைவா? கூடுதல் இல்லையா? அதிகம். அப்போ இதுல எது பெரிய எண்? 7 இதுதானே கூடுதலா இருக்கு இல்லையா? கூடுதலா இருக்கிறதுனால இதுதான் இதுல பெரிய எண். சரி, இனி குருவிகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கையை விட கூடுதலா குறைவா? குருவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? குருவிகள் 9. சரி, குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. குழந்தைகளின் எண்ணிக்கை 5. இந்த குருவிகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கையை விட கூடுதலா குறைவா? கூடுதல் இல்லையா? குருவிகள் தான் அதிகமான எண்ணிக்கையில இருக்கு. குழந்தைகளை விட அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறது குருவிகள். அப்போ பெரிய எண் எது? 9, 5. இதுல பெரிய எண் எது? 9. அதுதானே கூடுதல் எண்ணிக்கையில இருக்கு. அதுதான் பெரிய எண். சரி குழந்தைகளே, இப்போ இது எல்லாம் எண்ணி எழுதுனீங்க. இதுல பெரிய எண் எது, சிறிய எண் எதுன்னா உங்களுக்கு எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சது இல்லையா? கூடுதல் எண்ணிக்கையில உள்ளது பெரிய எண், குறைவான எண்ணிக்கையில உள்ளது சிறிய எண். சரியா? சரி, இந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துல சில கேள்விகள் இருக்கு. அதுக்கான விடைகளை இந்த பெட்டியில நீங்க எழுதணும். பாருங்க, என்ன முதல் கேள்வி என்னன்னு பாருங்க. மைதானத்தில் எத்தனை குழந்தைகள் உள்ளனர்? மைதானத்தில் எத்தனை குழந்தைகள் உள்ளனர்? 5. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன எழுதணும்? 5. கையோட எழுதுங்க, பென்சில் எடுத்து எழுதுங்க. உங்க புத்தகத்துல எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. வானத்தில் எத்தனை குருவிகள் பறக்கின்றன? வானத்தில் எத்தனை குருவிகள் பறக்குது? 7 இல்லையா? 7. அது இங்க எழுதணும். இப்பவே எழுதுங்க. 7. இனி மாமரத்தில் எத்தனை குருவிகள் இருக்கின்றன? மாமரத்தில் எத்தனை குருவிகள் இருக்கின்றன? 2 இல்லையா? 2 குருவிகள். எழுதுங்க, அந்த கட்டத்துக்குள்ள 2 எழுதிக்கோங்க. இனி குளத்தில் எத்தனை மீன்கள் உள்ளன? எழுதிங்க இல்லையா? மீன்கள் எத்தனை? 6 இல்லையா? அப்போ 6ன்னு அந்த கட்டத்துல எழுதிக்கோங்க. எத்தனை வீடுகள் உள்ளது? எத்தனை வீடுகள் உள்ளன? 7. அப்போ இந்த கட்டத்துல என்ன எழுதணும்? 7ன்னு எழுதணும். எழுதுவீங்க இல்லையா? பாருங்க, இந்த செயல்பாட்டுக்கு கீழே பட்டுக்கோழியும் கோழி குஞ்சுகளும் இல்லையா? கோழியும் கோழி குஞ்சுகளும் அப்படிங்கிற தலைப்புல அந்த பட்டுக்கோழியினுடைய கதை கொடுத்திருக்காங்க. அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சது இல்லையா? அந்த கதை கொடுத்திருக்காங்க. அதை வாசிச்சு பார்க்கலாமா? எண்ணியும் பார்க்கணும் நீங்க. சரிதானா? பாருங்க, நான் 10 முட்டைகள் இட்டேன். கோழி சொல்லுது என்னென்ன? நான் 10 முட்டைகள் இட்டேன். பாருங்க, முட்டை வச்சிருக்கு இல்லையா? எண்ணி பாருங்க, தொட்டு எண்ணி பாருங்க எத்தனை இருக்குன்னு. எண்ணுவீங்களா? எத்தனை இருக்கு? 10 முட்டைகள் இருக்கா? நல்லது. சரி, இந்த பக்கம் பாருங்க. 10ம் விரிந்தன. 10 முட்டைகளும் விரிஞ்சு பாருங்க, குஞ்சுகளுடைய தலையெல்லாம் வெளியே வருது இல்லையா? 10 முட்டைகளும் விரியுதான்னு எண்ணி பாருங்க. எண்ணி பார்த்து சொல்லுங்க எத்தனை முட்டைகள் விரிஞ்சிருக்குன்னு. 10 முட்டைகளும் விரிஞ்சிருக்கு இல்லையா? நன்றி. இனி இங்க என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. 10 குஞ்சுகள் வந்தன. 10 குஞ்சுகள் வந்தன. பாருங்க, குஞ்சுகள் எல்லாம் இங்க நிக்குது. எண்ணி பாருங்க, 10 குஞ்சுகள் இருக்கான்னு எண்ணி பாருங்க. தொட்டு தொட்டு எண்ணி பாருங்க.
எப்படி எண்ணுனீங்க? எங்க சொல்லுங்க, எப்படி எண்ணுனீங்கன்னு ஒரு தடவை டீச்சருக்கு எண்ணி காமிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். சரியா எண்ணிருக்கீங்க. அப்ப 10 குஞ்சுகள் வந்தன. சரியா? சரி. முகிலனுக்கு இந்த பட்டுக்கோழி பிரிஞ்சது இல்லையா, அந்த கோழி குஞ்சுகளை 10 குஞ்சுகளையும் பார்த்ததுல இருந்து அவனுக்கு பார்க்கறது எல்லாமே 10 10 தெரியுது. எப்படி தெரியுதா? பார்க்கறது எல்லாமே 10 10 தெரியுதாமா. பாருங்க, கையில் விரல்கள் 10 இல்லையா? அப்புறம் கையில விரல் பார்த்தாலும் 10 தானே, அதுவும் 10 தெரியுது. அப்புறம் அவன் பந்து விளையாடுறதுக்கு வச்சிருந்தான், அந்த பந்துகளை பார்க்கும்போது அதுவும் 10 தெரியுது. அப்புறம் வானத்து நட்சத்திரங்களை பார்க்கறான், அதுவும் 10 நட்சத்திரங்களா தெரியுது. 10 நட்சத்திரங்கள் தான் தெரியுது அவனுக்கு. அப்புறம் பூச்செடிகளை பார்க்கறான், அதுவும் 10 தெரியுதான். பாருங்களேன், உடனே அவனுக்கு ஒரு முகிலன் தான் பாட்டு பாடுறவனாச்சே, அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. அதை பாட தொடங்கினான். முகிலன் பாடின பாடலை கேட்கலாமா? நீங்களும் சேர்ந்து பாடுவீங்களா? சரி, பாடலாமா? 10 10 10 2 கையில் விரல்கள் 10. சொல்லுங்க. 10 10 10 2 கைகளில் விரல்கள் 10. 10 10 10 முகிலன் பார்த்த பந்துகள் 10. 10 10 10 முகிலன் பார்த்த பந்துகள் 10. 10 10 10 வானில் மின்னும் நட்சத்திரங்கள் 10. 10 10 10 வானில் மின்னும் நட்சத்திரங்கள் 10. 10 10 10 செடியில் பூத்த பூக்கள் 10. 10 10 10 செடியில் பூத்த பூக்கள் 10. முகிலன் பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டே வந்த மாலா, என்ன முகிலாணி 10 10ன்னு கத்திக்கிட்டே இருக்க, உனக்கு 10 என்றதுக்கு அவ்வளவு பெரிய ஆசையானா? இதையெல்லாம் எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களை எல்லாம் கொட்டி கொடுத்தான். எனக்கு 10 என்றதுக்கு அவ்வளவு ஆசைனா இதையெல்லாம் தனித்தனியா எடுத்து 10னுடைய புழுக்களாக்கு அப்படின்னு சொன்னான். முகிலனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஹாய், நான் இதுல இருந்து எல்லா பொருட்களையும் 10 10 எண்ணி வைப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தான். குழந்தைகளை, நீங்களும் பாருங்க என்னென்ன பொருட்கள் இதுல இருக்கு. புளியங்கொட்டை இருக்கு, குச்சி இருக்கு, பூ இருக்கு, மெழுகு பென்சில் இருக்கு, கற்கள் இருக்கு, சிப்பி இருக்கு, இலைகள் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா 10னுடைய குழுக்களாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் உட்கார்ந்து எண்ண ஆரம்பிச்சான். பாருங்க, முகிலன் கல் எப்படி எண்ணி எடுத்தான்னு பார்க்கலாமா? முதல்ல கற்கள் எப்படி எண்ணி எடுத்தான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கற்களை 10ன் குழுக்கள் ஆக்கியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் முகிலன் எண்ணி எண்ணி எடுத்து 10னுடைய குழுக்களாக்கினார். பாருங்க, முகிலன் எல்லா பொருட்களையும் தனித்தனியா எடுத்து 10ன் குழுக்களாக ஆக்கி வச்சிருக்கிறத பார்த்தீங்களா? முகிலன் அக்கா பாரு, நான் எல்லாம் 10னுடைய குழுக்கள் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். பரவாயில்லையே, ஆனா எனக்கு இனி ஒரு தடவை எண்ணிக்காமி, நீ முதல்ல எது 10ன் குழுக்கள் ஆக்குன, ஆனா
நான் இந்த கல்லு தான் பத்தின் புழுக்களாக்கினேன், அப்ப அது எண்ணிக்காமி, அப்பதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா மாலா. முகிலன் மீண்டும், நான் சிப்பியை எண்ணி காமிக்கட்டுமா கல்லை எண்ணி காமிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், கல்லையே எண்ணி காமி அப்படின்னு சொன்னா மாலா. முகிலன் எண்ணி காண்பிச்சான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒத்துக்கிறியா நான் இதெல்லாம் சரியா எண்ணி வச்சிருக்கேன்னு அப்படின்னு கேட்டான் முகிலன். ஓகே, நீ எல்லாம் சரியா தான் எண்ணி வச்சிருப்ப. சரி, 10னுடைய எண் ஒரு எப்படி எழுதணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா மாலா. இதுதான் 10னுடைய எண் ஒரு. பாத்தியா எப்படி எழுதணும்னு? 1 போட்டு 0 போடணும். பாத்தியா எழுத்து ஒரு எப்படி எழுதணும்னு தெரியுமா? இதோ இங்க இருக்கு பாரு, 10. பார்த்துக்கிட்டியா? 10ன்னு எண்ணில் எழுதுறதையும் எழுத்துல எழுதுறதையும் பார்த்துக்கிட்டியா முகிலா அப்படின்னு சொல்லி மாலா அதுவும் காண்பிச்சான். குழந்தைகளே, புத்தகத்துல 10ன்னு எழுதுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, நீங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு. அதை சரியா எழுதி பயிற்சி எடுத்துக்கோங்க. சரியா? முகிலன் 10ங்கிற எண்ணுருவை எழுதி எழுதி பழகினான். அந்த சமயத்துல தான் முகிலனுடைய மாமா வந்தார். உடனே மாலாவும் முகிலனும் ஹாய் மாமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க. மாமா கையில ஒரு பொட்டணம். என்ன மாமா இது அப்படின்னு கேட்டான் முகிலன். டாய் டாய். ஓ மிட்டாய். உடனே முகிலன் பாடத் தொடங்கினான். டாய் டாய் மிட்டாய், நாவில் போட்டால் இனிக்குமாம். டாய் டாய் மிட்டாய், நல்ல நல்ல மிட்டாயா. டாய் டாய் மிட்டாய், நாளும் வாங்கி தின்னலாம். ஓ, எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பாட்டு தான் இவனுக்கு அப்படின்னு சொன்னா மாலா. சரி மாமா, இதை பிரிச்சு என்ன மிட்டாயி அப்படின்னு. அதுல இருக்கு, நீங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு மாமா. உடனே முகிலன் என்ன மிட்டாய் இது அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தாங்க. ஹாய், குச்சி மிட்டாய். எத்தனை இருக்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மிட்டாய் இருக்குக்கா, 10 மிட்டாய் இருக்கு அப்படின்னு சொன்னா முகிலன். சரி, 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு மாமா உள்ள போயிட்டார். சரி, இந்தா, இது உனக்கு இது எனக்கு. எத்தனை மிட்டாய் இருக்கு? பாதி பாதி எடுத்த போது எண்ணி பாருங்க. 1 2 3 4 5. மாலாவுக்கு 5, முகிலனுக்கு 1 2 3 4 5. 5 மிட்டாய் 5 மிட்டாய் இல்லையா? பாதி பாதியாய் பிரிச்ச போது 5ம் 5ம் கிடைச்சது. உடனே முகிலன், அக்கா உனக்கு தான் இனிப்பு ரொம்ப பிடிக்குமே, அதனால நீ 2 மிட்டாய் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2 மிட்டாய மாலாவுக்கு கொடுத்துட்டான். இப்ப எத்தனை இருக்குன்னு பாருங்க. மாலாவுக்கு 1 2 3 4 5 6 7 மிட்டாய் மாலாவுக்கு. முகிலனுக்கு 3 மிட்டாய். இதை எழுதலாமா? முதல்ல பாதி பாதியா பிரிச்சாங்க. அப்ப எத்தனை மிட்டாய் கிடைச்சது? முகிலனுக்கு 5, மாலாவுக்கும் 5. மொத்தம் எத்தனை மிட்டாய் இருந்தது? 10 மிட்டாய் இருந்தது. மொத்தம் எத்தனை மிட்டாய்? 10 மிட்டாய் இருந்தது. முகிலனுக்கு 5, மாலாவுக்கு 5ன்னு கிடைச்சது. 5 கொஞ்சம் 10 இல்லையா? 2 பேருக்கும் 5 கிடைச்சது. அப்புறம் முகிலன் மாலாவுக்கு 2 மிட்டாயும் கூட சேர்த்து கொடுத்தான். அப்ப எத்தனை? முகிலனுக்கு 3, மாலாவுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு மிட்டாயை திருப்பி கொடுத்தான். ஒரு மிட்டாயை திருப்பி கொடுத்தான். அப்ப பாருங்க எத்தனை இருக்குன்னு. மாலாவுக்கு 1 2 3 4 5 6 மிட்டாய் மாலாவுக்கு. முகிலனுக்கு எத்தனை மிட்டாய்? 4 மிட்டாய். முகிலனுக்கு 4 மிட்டாய். பாருங்க, முகிலனுக்கு 4 மிட்டாய், மாலாவுக்கு 6 மிட்டாய். உடனே முகிலன், சரிக்கா, நான் என்னுடைய நண்பர்கள் வந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா இதையெல்லாம் எடுத்துக்கோ, எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாயை மட்டும் மாலா எடுத்துட்டு பாக்கி எல்லா மிட்டாயும் முகிலன் கிட்ட கொடுத்தா. உன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்துடுன்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, மாலா கையில எத்தனை இருக்கு? ஒரு மிட்டாய். முகிலன் கையில எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 மிட்டாய் முகிலன் கையில இருக்கு இல்லையா? மாலா கையில முகிலன் கையில 9, மாலா கையில 1. இப்படி இருக்கு. பாவங்கா, நீ ஒரு மிட்டாயை வச்சு என்ன பண்ணுவ, இனி ஒன்னும் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் மீண்டும் ஒரு மிட்டாயை மாலாவுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் நான் என் நண்பர்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன. இப்ப பாருங்க எத்தனை மிட்டாய் இருக்குன்னு. மாலா கையில 2 மிட்டாய் இருக்கு. முகிலன் கையில எத்தனை மிட்டாய் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 மிட்டாய் இருக்கு. இப்ப எழுதலாமா? முகிலன் கையில 2 மிட்டாய், மாலா கையில 8 மிட்டாய். பாருங்க இந்த மிட்டாய் படுற பாட்டை எப்படியெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அதுக்குள்ள முகிலனுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்தாங்க. எல்லாத்துக்கும் மிட்டாய் பங்கு வச்சு கொடுத்துட்டு முகிலன் சந்தோஷமா இருந்தான். அப்ப மிட்டாய் எல்லா நண்பர்களுக்கும் கொடுத்தாங்க. முகிலனும் நண்பர்களும் மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே மாலா, இந்த புளியங்கொட்டைகளை வச்சு நமக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாம், யார் தயாரா இருக்கீங்க என் கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ முகிலனுடைய நண்பன் பாலு, மலக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்படி மாலாவும் பாலுவும் விளையாட தொடங்கினாங்க. மாலா 10க்கும் குறைவான எண்ணிக்கையுள்ள முத்துகளை ஒரு கட்டத்துல வச்சான். அப்ப 10 ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை முத்துகள் வைக்கணும் அப்படின்னு பார்த்து பாலு வைக்கணும். இதுதான் விளையாட்டு. அப்ப மாலா பாலு கிட்ட இந்த விவரத்தை சொன்னான். பாலு, இங்க பாரு, நான் 10க்கும் குறைவான முத்துகள் இந்த கட்டத்துல வைப்பேன். அப்ப நீ 10 ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை முத்து வைக்கணும்னு எண்ணி பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன. ஓகேக்கா, நான் ரெடி அப்படின்னு சொன்னா பாலு. பாருங்க, மாலா முதல்ல வச்சா. எத்தனை முத்துகள் வச்சிருக்கா? 5 முத்துகள் வச்சுட்டு. உடனே பாலு எண்ணி பார்த்தான். 5 6 7 8 9 10. 10 ஆயிடுச்சு. அப்ப 5 சேர்ந்த போது 10 கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. சரி, மாலா மீண்டும் 3 முத்துகள். 1 2 3. பாலு 4 5 6 7 8 9 10. இப்ப எத்தனை முத்துகள் இருக்குன்னு பாருங்க. 3 1 2 3 4 5 6 7. 3 7 10. இனி மாலா மீண்டும் எத்தனை முத்துகள் வச்சிருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6. பாலு உடனே 7 8 9 10. இப்போ பாலு எத்தனை முத்துகள் வச்சிருக்கான்? 4.
மாலா வைத்த முத்துகள் 6. அப்ப 6ம் 4ம் 10. இப்ப மாலா ஒரு முத்து தான் வச்சிருக்கா. அப்ப பாலு எத்தனை முத்து வைக்கணும்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப எண்ணி பாருங்க, பாலு எத்தனை முத்துகள் வச்சிருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மாலா வைத்த முத்து 1. அப்ப 1ம் 9ம் 10. மாலா இப்போ 2 முத்துகள் வச்சிருக்கா. அப்ப பாலு எத்தனை முத்து வைக்கணும்? பாலு வைக்க தொடங்கினான். 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. பாருங்க, மாலா வைத்தது 2 முத்துகள், பாலு வைத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 2ம் 8ம் 10. குழந்தைகளே, இந்த செயல்பாடு உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரியான ஒரு செயல்பாடு நம்ம புத்தகத்திலையும் இருக்கு. பாருங்க, மஞ்சாடி விளையாட்டுன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க இது விளையாடி இந்த கட்டங்களை நிரப்புங்க. குழந்தைகளே, இதுவரைக்கும் நீங்க 10ங்கிற எண்ணை பற்றியும் 10 எண்ணிக்கையுள்ள பொருட்களை எண்ணி எடுக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் 10னுடைய எண் உருவையும் எழுத்து உருவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பிறகு 10ங்கிற எண்ணிக்கைய எப்படி 2ஆ பிரிக்கிறது, எந்தெந்த முறைகள்ல 2ஆக பிரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 10 எண் விளக்கம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ நாளைக்கு வகுப்புல பார்க்கலாமா? இந்த செயல்பாடுகளும் செய்யணும். எது? 10ங்கிற எண்ணை எழுதி பழகணும். மஞ்சாடி விளையாட்டு, அதுல அந்த செயல்பாடு, அந்த கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை விளையாடி நிரப்புங்க.